धर्मेंद्र प्रधान ने रिजाइन कर दिया है। We have bloody Senate। क्या कहते थे ये? क्या कहते थे? इस सरकार में इस्तीफे नहीं होते। क्या कहते थे? इस सरकार में इस्तीफे नहीं होते। हम कहना चाहते हैं, झुकती है दुनिया, झुकाने वाला चाहिए। वैष्णवी, गिव मी द नेम्स ऑफ ऑल द नीट वाले बच्चों को बैनर लो। This is for them। ये उन सभी बच्चों के लिए जिनकी जिंदगी धर्मेंद्र प्रधान ने लिए थी। தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்। ऋतिक मिश्रा, सिद्धार्थ हेगड़े, भाग्यश्री, अंशिका पांडे, उमेश माली, रेणु मीना, रिया कुमारी थापा, शिवानी यादव, अनु गिरना, काहन पटेल, आकांक्षा चतुर्वेदी, रीमा बेगम, मैथिली अशोक सोनवणे, अवंतिका मौर्य, जतीन कुमार, गोपिका, शेख सना, वेत्रियानंदम, ये वो बच्चे हैं जिनको आज न्याय मिला है। मैं चाहता हूं, நீட் தேர்வினால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ உயிரிழந்தார்களோ அந்த குழந்தைகளுக்கு இன்று நியாயம் கிடைத்திருக்கிறது, मैं चाहता हूं 2 मिनट का நீதி வழங்கப்பட்டிருக்கிறது। 2 मिनट का साइलेंस इन बच्चों के लिए। இந்த குழந்தைகளுக்காக 2 நிமிடம் அனைவரும் மௌனமாக இருக்குமாறு அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன்। உயிரிழந்த இந்த குழந்தைகளுக்காக அனைவரும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்। लेकिन नहीं भाई यार, बैरिकेड से दूर पीछे हटिए, सारे लोग पीछे हटिए, पीछे हटिए, बैरिकेड गिर जाएंगे, पीछे हटिए प्लीज। தடுப்புகளுக்கு அருகில் யாரும் இருக்க வேண்டாம், தயவு செய்து அனைவரும் தடுப்புகளை விட்டு தூர நில்லுங்கள், இல்லை என்றால் தடுப்புகள் உங்கள் மீது விழுவதற்கான வாய்ப்பு इस्तीफा तो हो गया है। தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்து விட்டார், நடந்து விட்டது, நாம் செய்து காட்டியிருக்கிறோம்। और ये इस्तीफा गवाह इस बात का, अगर आप लोग डरेंगे नहीं, अगर आप लोग इस सरकार के सामने झुकेंगे नहीं, तो अच्छे के इस्तीफे ले सकते हैं हम। நாம் அச்சப்படாமலும் அரசின் முன்பு தலைவணங்காமலும் இருந்தால் யாரை வேண்டுமானாலும் ராஜினாமா செய்ய வைக்க முடியும் என்பதற்கு இதுவே சான்று। बोलने से डर लगने लगे तो कैसी डेमोक्रेसी है? எனவே ஜனநாயகத்தில் யாரும் பயப்பட வேண்டாம்। अगर अपनी आवाज उठाओगे तभी ये लोग लाइन में रहेंगे और इन्हें लाइन में நீங்கள் உங்களை குரலை உயர்த்தினால் அனைவரும் உங்கள் பின்னால் இருப்பார்கள்। रखना जरूरी है, क्योंकि ये जो आज खुद को बादशाह समझ बैठे हैं ना, ये हमारी वजह से बैठे हुए हैं। और इस्तीफा हो गया है, लेकिन हमारी 2 और मांगे, ऐसे ही नहीं जाएंगे। அவர் ராஜினாமா செய்து விட்டார், இருந்தால் நமக்கு மேலும் 2 கோரிக்கைகள் இன்னும் நிலுவையில் இருக்கின்றன। कॉकरोच एक बार घुसता है तो निकलता नहीं है कॉकरोच। நம்முடைய கோரிக்கை இன்னும் 2 கோரிக்கை இருக்கிறது, அது நிறைவேறும் வரை நாம் சாதாரணமாக விட்டுவிட்டு போய்விட மாட்டோம்। सुसाइड करिए, उनके परिवार को 1 करोड़ का मुआवजा और நீட் வினாத்தால் கசிவால் பல குழந்தைகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களின் குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்கப்பட வேண்டும்। और दूसरा
ये जो पुलिस वाले गुंडों ने हरकत करी थी 20 तारीख को, उसके ऊपर पुलिस वालों के ऊपर एक्शन तो होना ही चाहिए. மூன்றாவதாக ஜூலை 20ஆம் தேதி மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். अजय शर्मा, सचिन शर्मा, ये जो लाठियां चलाई है ना अपने अमित शाह और मोदी के नाम पर, ஏசிபி அஜய் சர்மா, சதீஷ் சர்மா உள்ளிட்டோர் தடியடி நடத்தினார்கள். इससे पंगा नहीं लेना है. अगर एक मंत्री का इस्तीफा ले सकते हो तो तुम लोग क्या हो? तो तुम அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். लाठियां खाली सर फुड़वा लिया. इस देश के स्टूडेंट्स ने बहुत हिम्मत वाला काम करा है. तो 20 जुलाई के बाद और 20 जुलाई से जितने भी स्टूडेंट्स के ऊपर केसेस किए गए वो सारे के सारे वापस होने चाहिए. ஜூலை 20 மற்றும் அதற்கு பிறகு மாணவர்களின் மீது எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதோ அத்தனை வழக்குகளையும் திரும்ப பெற வேண்டும். भैया to the people of India, this is how a democracy should be. ये लोकतंत्र है, ये लोकतंत्र है. मुझे पिछले एक महीने से बहुत बड़े पॉलिटिशियंस, बहुत बड़े मीडिया वाले कहते थे क्या कर रहे हो, कब तक बैठोगे. கடந்த 2 மாதங்களாக மிகப்பெரிய ஊடகங்கள் அதே போல அரசியல் தலைவர்கள் என்னிடம் கேட்டார்கள், நீங்கள் எவ்வளவு நாள் உட்கார்ந்திருப்பீர்கள், எத்தனை நாள் போராட்டம் நடத்துவீர்கள் என்றெல்லாம் என்னிடம் கேள்வி எழுப்பினார்கள். ரமேஷ், இப்போ அபிஜித் திப்கே வந்து அங்கே குழுமி இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில் பேசக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். இன்னும் 2 கோரிக்கைகள் இருக்குது, அதுவும் நிறைவேறணும், அவ்வளவு சுலபமாக அதை நாங்கள் விட்டுற மாட்டோம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தார். அவர் பேசினதுடைய சாராம்சம் என்ன, நேயர்களுக்கு விவரிங்க. அதாவது மாணவர் அமைப்பினர் 3 கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். முதல் கோரிக்கை கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது. அதன்படி தற்போது கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்துவிட்டார். நாம் செய்துவிட்டோம், சாதனை படைத்திருக்கிறோம் என்று தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் அபிஜித் திப்கே பேசினார். தொடர்ந்து பேசிய அவர், நாம் அச்சப்படாமலும் அரசின் முன்பு தலை வணங்காமலும் இருந்தால் யாரை எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்பதற்கு இந்த நிகழ்வு உதாரணமாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் நாம் இதோடு நின்றுவிட போவதில்லை. இந்த ஒரு கோரிக்கை மட்டுமல்ல, நமக்கு மேலும் 2 கோரிக்கை இருக்கின்றன. ஒன்று, இந்த நீட் வினாத்தாள் கசிவினால் பல குழந்தைகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். போராட்டக்காரர்களை பார்த்து இழப்பீடு கிடைக்க வேண்டும் தானே, நான் சொல்வது உண்மைதானே, நியாயம்தானே என்று அவர் கேள்வி ஒன்றை எழுப்பினார். அதற்கு பிறகு ஜூலை 20 இந்த மாணவர்கள் நடத்திய பேரணி மற்றும் அதற்கு பிறகு நடைபெற்ற சம்பவங்களுக்கு பிறகு மாணவர்கள் அமைப்பினர் மீது என்னென்ன வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த வழக்குகள் அனைத்தையும் திரும்ப பெற வேண்டும், எந்த வழக்கையும் இனியும் பதிவு செய்யக்கூடாது என்ற 3வது ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அடுத்ததாக, இந்த பேரணியில் ஈடுபட்ட மாணவர்களின் மீது சில காவலர்கள் தடியடி நடத்தினார்கள், குண்டர்கள் போல செயல்பட்டிருக்கிறார்கள், அவர்களையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இதுவரை இந்த கோரிக்கையை அவர்கள் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.